மீன் எல்லாத்துக்கும் சொல்கிறோம். எனக்கு கொடுத்த வசனம் லூக்கா 8:50. அப்பொழுது இயேசுப்பா அதை கேட்டு பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அவர் ரட்சிக்கப்படுவார் என்று சொன்னார். நம்ம அவங்க பார்க்கலாம். எப்படியும் ஒரு மனுஷன் தான், அவனுக்கு ஒரு 12 வயசு புள்ள இருந்தா அவன் இறந்து போய் விட்டான். அந்த நேரத்தில் இயேசுப்பா அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க அந்த பிள்ளைக்காக. எதுக்குன்னா அவன் செத்து போயிட்டான். ஆனால் ஏசப்பா என்ன சொல்றாங்க, அவனே நீ விசுவாசமா இரு, உன் புள்ள என்ன செய்வா, உயிரோட வந்துருவான்னு ஏசப்பா அந்த மனுஷன் கிட்ட சொல்றாங்க. அப்புறம் அது சொன்னக்கப்புறம், ஏசப்பா அந்த வார்த்தை சொன்னக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்க, சிரிச்சுட்டு இருக்காங்க ஏசப்பா மேல. ஆனா ஏசப்பா சொன்னாங்க, நீ விசுவாசி, நீ விசுவாசித்தால் உன் பொண்ணு உயிரோட வரும். இந்த வார்த்தை ஏசப்பா சொல்லும் போது அவன் விசுவாசித்தான். அவன் ஏசப்பா மேல விசுவாசம் வச்சதுனால அந்த பொண்ணு மேடியும் உயிரோட வந்தான். ஆமீன். நம்ம பார்க்கலாம், நம்ம வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் செத்து போய் கிடக்குதோ ஏசப்பா அதுக்கு உயிர் கொடுப்பார். அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், விசுவாசம் பண்ணோம் ஏசப்பா மேல. நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எத்தனை பெரிய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம நினைக்கலாம் இந்த ப்ராப்ளம் நம்ம வெளியில வர முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனா நம்ம விசுவாசம் வச்சா ஏசப்பா மேல, அந்த ப்ராப்ளம் ஏசப்பா நம்மளை காப்பாற்றுவா, நம்மளை விடுவிப்பார். அதை ஏசப்பா சொல்றாங்க, என்ன காரியத்திலிருந்து நீ பயப்படாது, நான் அவன் கூட இருக்கேன், நான் அவன் தேவன் ஏசப்பா நம்மளுக்கு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், என்ன காரியம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பயமே படக்கூடாது. நம்ம ஏசப்பா மேல விசுவாசம் வைக்கணும். ஏசப்பா அந்த காரியத்தில் நம்மளுக்கு ஜெயம் கொடுப்பார், நம்மளை விடுவிப்பார். இந்த வசனம் கேட்டதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ்.